வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். ஏன்னா நம் உடலினுடைய மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள். கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படிப்பட்ட கண் பார்வை நமக்கு பலவிதமான பிரச்சனைகளால் பார்த்தோம் அப்படின்னா நிறைய குறிப்பிட்ட பார்வை இழப்பு ஏற்படுவது, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ அதுக்கு காரணம் ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறது, வயசாகக்கூடிய முதுமை காரணம், மரபு வழி உள்ளிட்ட இந்த ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸாலேயே நமக்கு பார்வை குறைபாடு ஏற்படுது. அதே போல் இப்போ ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் எல்லாம் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோம், இரவு நேரங்களையும் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அந்த யூவி ரேஸ், புற ஊதா கதிர்களை நம்மளுடைய கண்களை தாக்கும்பொழுது கண்களுக்கு தொடர்பான சிக்கல்கள் அதிகரிச்சுட்டே வருது நாளுக்கு நாள். இதனால் கண்களில் அழுத்தம் உண்டாகி கண் எரிச்சல், கண் அரிப்பு போன்ற பாதிப்புகளை நமக்கு ஏற்படும். அதனால் கண்கள் ரொம்ப ரொம்ப வீக் ஆகிடும், அதாவது பலவீனமாகிடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை சரி செய்யறதுக்கு தான் சாப்பிட வேண்டிய உணவுகள், கடைபிடிக்க வேண்டிய பழக்க வழக்கங்களை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி, வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்களை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம், தக்காளி மற்றும் திராட்சை பழங்களில் கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்குது. இது நம் கண்களினுடைய இரத்த நாளங்களுக்குள்ள இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் சிட்ரஸ் பழங்கள் மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண்புரையினுடைய வளர்ச்சியையும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவு, ஏஎம்டி டீஜெனரேஷன் சொல்லுவோம், அதை எதிர்த்து போராடும். அதே சமயம் தினசரி நம்மளுடைய உணவுகளில் சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய பழங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக பார்வையை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே நம்ம தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் நம்மளால் வைத்திருக்க முடியும். இது கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, கண்களில் ஏற்படக்கூடிய வீக்கம் உள்ளிட்ட பலவிதமான பிரச்சனைகளையுமே நமக்கு சரி பண்ணிடும். ஸோ கண் பார்வை கூர்மையாக இருக்கிறதுக்கு சிட்ரஸ் பழங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பழங்களில் சிட்ரஸ் பழம் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். கண் பார்வை மேம்படுவதற்கு பாதாம் பருப்புகளை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் வகைகள் மிகவும் நல்ல தீர்வு கொடுக்கும். குறிப்பாக பாதாமில் விட்டமின் பி, இ அதிகமாக இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அதிகரிக்க செய்வதோடு கண் புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கு பாதாம் செல் சேதத்திலிருந்து பாதுகாக்குது. குறைந்தது 10 பாதாம் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா 2.5 கிராம் புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதத்தை பெறலாம். இது நமக்கு திசுக்களை சரி பண்ணி கண் பார்வை தொய்வடையாமல் எப்போதுமே நம்முடைய கண் பார்வையை ஆரோக்கியமாக வைக்கும். இரும்பு சத்து, விட்டமின் சி இருந்திருக்கக்கூடிய உணவுகளோடு நம்ம சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை நமக்கு அளிக்கும். நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பாதாம் பருப்பு கூட இந்த வகை தான். மேலும் பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய மேங்கனீஸ் சத்து, ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து கண்களில் ஏற்படக்கூடிய வலியை நமக்கு குறைக்கும். பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் சத்து நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும், குறிப்பாக கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு, கண் நரம்புகள் ரத்த ஓட்டம் சிறப்பாக இருக்கிறதுக்கு, மங்கலான பார்வையை சரி செஞ்சு வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பு கொடுக்குது. ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய, இந்த அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் கொண்டிருக்கக்கூடிய பாதாம் பருப்பை தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். நமக்கு போதுமான அளவுக்கு எடுத்துக்கலாம். இல்லைன்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கூடிய நீரில் நம்ம பாதாம் பருப்பை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் இருந்ததும் அதோடைய தோலை நீக்கிட்டு வெறும் வயிற்றில் சாப்பிட்டோம் அப்படின்னாலும் ஊட்டச்சத்துக்கள் விரைவாக உறிஞ்சப்பட்டு கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு கேரட்டை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கேரட்டில் விட்டமின் இ அதிகமாக இருக்குது. இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்து அப்படின்றதால கேரட்டை நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ ஊட்டச்சத்து குறைபாடால் அவதிப்பட்டு கண் பார்வை ரொம்ப ரொம்ப கூர்மையாக இல்லாமல் போனவங்கலாம் கேரட்டை எடுத்துக்கணும். கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்குது. இது விட்டமின் ஏவாக மாறும். இதை தவிர கேரட்டில் லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்குது. ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கக்கூடிய உணவுகள் கண்கள் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால் நமக்கு பார்த்தோம்னா கண் பார்வை கூர்மையாக இருக்கும். நம்மளுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான நம்மளுடைய ஆபத்தை கேரட் குறைக்கும். எப்போதுமே கேரட்டை பச்சையாக சாப்பிடலாம், சேலட்டாக சாப்பிடலாம், ஜூஸாக எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க. அது நல்லது தான். ஆனால் அதை காட்டிலும் மருத்துவ குறிப்பின்படி எந்த ஒரு உணவுமே நம்ம சமைத்து எடுத்துக்கொள்வது தான் நல்லது. அப்போது தான் நம்மளுடைய குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களால் செரிமானம் ஆரோக்கியமாக நடக்கும். செரிமானம் ஆனதுக்கப்புறம் ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக உறிஞ்சப்பட்டு கழிவுகள் முறையாக வெளியேற்றப்படும். ஸோ கேரட்டை நீங்கள் சமைத்து சாப்பிடுவது உங்களுக்கு இன்னமும் ஆரோக்கியம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா பச்சையாகவும் சேலட்
டெசர்ட்டாக ஜூஸாகவும் எடுத்துக்கலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு பச்சை இலை காய்கறிகள் கிரீன் வெஜிடபிள்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, லூடின், நார் சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்பு மற்றும் பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் வந்து இருக்குது. பச்சை இலை காய்கறிகள் இருக்கக்கூடிய லூடின் மிக சிறந்த ஆக்சிஜனேற்றி. கண் சர்மங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை இது தடுத்து செல் சேதத்திலிருந்து கண்களை பாதுகாப்பதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையும் தடுக்கிறது. கேழ்கீரை, முட்டைகோஸ், கீரை, ஃப்ரக்கோலி, இது கூட வந்து சீமை சுரக்காய், மக்காச்சோளம், பச்சை பட்டாணி போன்றவற்றையும் ஆரோக்கியமான கண் பார்வைக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ பச்சை இலை காய்கறிகள்லாம் நம்ம டெய்லி நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கலாம். காய்கறி வடி சாறு, அதாவது வெஜிடபிள் சூப்பெல்லாம் நம்ம டெய்லி நம்ம வந்து சாப்பிடலாம். மாலை நேரங்கள்லையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கீரைகளை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா வாரத்தில் ஒரு தடவையாவது சுழற்சி அடிப்படையில் ஏதாவது ஒரு வகை எனி டைப்ஸ் ஆஃப் கீரை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை நமக்கு கூர்மையாக இருக்கும். கண் பார்வையை மேம்படுவதற்கு முழு தானியங்களை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக நல்லது. ஏன் அப்படின்னா இது மற்ற உணவுகளை போல கிடையாது. அதாவது வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட லோ கிளைசமிக் இண்டெக்ஸ், அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கக்கூடியது தான் இந்த முழு தானியங்கள். இதை தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ சத்து இருக்கு, ஜிங்க் சத்து இருக்கு, நியாசின் சத்து இருக்கு. இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் ஏஎம்டி அபாயத்தை நம்ம குறைத்துக் கொள்ளலாம். முழு தானியங்கள் நம்முடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை நமக்கு சேதமாக தடுக்கப்படும். எனவே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்களை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது நமக்கு கண் பார்வை வந்து கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு மீன் உணவுகள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். மீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண் பார்வை கூர்மையாக இருக்கிறதுக்கு. குறைந்தபட்சம் வாரத்திற்கு நம்ம 2 முறை மீன் சாப்பிடுவது மிகவும் நல்லது. எண்ணெய் வந்து அதிகமாக சேர்க்காம அளவோடு எண்ணெய் சேர்த்து வாரத்தில் 2 தடவை நம்ம மீன் சாப்பிடலாம். இது வயதாகும் போது கூட நம்மளுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் வந்து நம்மை பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். டியூனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றை நம்ம ஆரோக்கியமான கண் பார்வை மேம்படுத்திக் கொள்வதற்கு எடுத்துக்கலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய EPA மற்றும் THC ஆகியவை ட்ரை ஐஸ், அதாவது உலர் கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான ஒரு பங்கை நமக்கு வகிக்குது. ஸோ மீன் உணவுகள் ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கண் பார்வை கூர்மையாக இருக்கிறதுக்கு. கண் பார்வை மேம்படுவதற்கு முட்டை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். முட்டை கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது அப்படின்றதுக்காக அதை எந்த வடிவமைப்பையும் நம்ம எடுத்துக்கிறது நல்லதுன்னு நினைச்சக்கூடாது. ஏன்னா நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகளை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். அதுதான் நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியம். மற்ற அந்த முட்டை குழம்பு கூட நம்ம சாப்பிடலாம். ஆனால் நம்ம அந்த காலையில் இருந்ததும் வெறும் வீட்டில் பச்சை முட்டையை அப்படியே சாப்பிட்றது, ஆம்லேட், ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களில் சுவைக்காக முட்டையை சேர்த்துக்கிறது, குறிப்பாக பொடி மாஸ் போன்ற வடிவங்களில் எண்ணெயில் வறுத்து பொரித்த முட்டைகளை சேர்க்கறதுனால நமக்கு நல்லது கிடையாது. அது கொலஸ்ட்ரால் அதிகப்படுத்தி இதய நோய்களுக்கு வழிவகுக்கும். ஸோ அந்த மாதிரி முட்டைகளை எடுத்துக்காதீங்க. உப்பு சேர்க்கப்பட்ட நீராவில் வேக வைத்து அவித்த முட்டைகளை சேர்த்துக்கோங்க. இதில் வந்து விட்டமின் ஏ சத்து, லூடின், ஜியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்தெல்லாம் இருக்குது. இது எல்லாமே கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். குறிப்பாக வந்து முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய அந்த புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களையும் நமக்கு வந்து வராமல் தடுக்கும். ஸோ நம்ம கண் பார்வையும் கூர்மைப்படுத்திக்கலாம். கண்களுக்கு கீழே இந்த பிளாக் சர்க்கிள்ஸ், கண் கருவளையங்கள் இந்த மாதிரி எதுவும் வராமல் தடுக்கிறதுக்கும் முட்டை நமக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும். அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு மங்கலான பார்வை இதெல்லாம் தெரியுது, அடிக்கடி தலைவலி ஏற்படுது அப்படின்னா நம்ம உடனே மருத்துவரை வந்து அணுகணும். ஏன்னா இதெல்லாமே கண் பார்வை நமக்கு கூர்மையாக இல்லாமல் போகிறதுக்கான அறிகுறிகள். இந்த மாதிரி அறிகுறிகளை பார்க்கும்போது உடனே நம்ம மருத்துவரை அணுகி அந்த கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஆரம்ப கட்டத்திலே சரி பண்ணிக்கணும். அது ஆரம்ப கட்டத்தில் நம்ம சரி பண்ணிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா நாளடைவில் நம்மளுடைய கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அதனால கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கு ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த உணவுகளை எடுத்துக்கோங்க. அடிக்கடி கண் பயிற்சி, கண் உடற்பயிற்சி செஞ்சு கொண்டு நலமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.